திரு விவேக் கணநாதன், அதில் நீங்கள் குறிப்பிட்டதில் மகளிர் உரிமை தொகைக்கு 14,414 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அது பட்ஜெட் அறிவிப்பு. கடந்த காலத்தில் எவ்வளவு ஒதுக்குனாங்க? இல்ல ஒட்டுமொத்தமாகவே திமுக ஆட்சியில் வெள்ளை அறிக்கையில் இதுல தகவல் இருக்கு. திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமாகவே அந்த உரிமை தொகை திட்டத்துக்கு 25,000 கோடி ரூபாய் தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அறிவித்திருக்கிறார்கள். இது இந்த பட்ஜெட்டிலேயே 14,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏங்க அது ஒட்டுமொத்தமா 25,000 கோடி. சரிங்க, இருக்கட்டுங்க, பிரேக்கப் கொடுங்க. பிரேக்கப்லாம் அறிவிப்பாங்க. திட்டங்கள் நிறைவேற்றுறது சொல்லுங்க. என்ன தெரியாது மற்ற திட்டங்களுக்கு சேர்த்து இப்ப அமௌண்ட் டிஃபரன்ஸ் வருதா? நாங்க 22,000 கோடிங்கிறீங்களா? இவங்க 14,000 கோடி. ஏங்க அது 7,000 கோடி எங்க போச்சு? ஏங்க 25,000 கோடி 2.5 வருஷத்துக்கு நீங்க கொடுத்ததுங்க. ஏங்க 25,000 கோடி 2.5 வருஷத்துக்கு நீங்க ஸ்கீமுக்கு சேர்த்து நீங்க சொல்லிருக்கீங்க. சரி, பிரேக்கப் எடுங்க. நீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். அவரோட முதற்கட்ட பார்வையை வாங்கிக்கலாம். இல்ல 2-3 முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டினார். புதிய திட்டங்களாக அறிவிக்கப்பட்டதுல அந்த நிதி ஒதுக்கீடுன்றது போதுமானதா, எப்படி அதை செயல்படுத்த போறீங்க அப்படின்றது முதல் கேள்வி. பிறகு மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழகம் பின்னோக்கி போகிறது. இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல ஒரு டேட்டா கூட வந்தது. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல தமிழ்நாடு பெருசா எதுவும் செய்யல, நெகட்டிவ்ல இருக்கு. இது கடந்த திமுக ஆட்சியில பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டேட்டாலாம் சொன்னாங்க. சொல்லுங்க உங்களோட முதல்கட்ட பார்வை. இல்ல இது முதல்ல புதிய திட்டங்கள் தொடங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய திட்டங்களுக்கு நீங்கள் அறிவித்த நிதிகள் போதவில்லைன்னு சொல்றது அதுவே முரண்பாடானது. இப்ப புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தான். இல்ல இந்த தாய்மாமன் சீர் திட்டம் என்பது எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் அவர் மக்கள் இயக்கம் நடத்துகிற காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அவருடைய பிறந்த நாளின் பொழுது அரசு மருத்துவமனைகள், குறிப்பா இங்க அவர் பிறந்த எழும்பூர் அரசு மருத்துவமனை தாய்சேய் நல மருத்துவமனையில் போயிட்டு அங்க பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது கொடுப்பார், தங்க மோதிரம் கொடுப்பார். அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய கழக நிர்வாகிகள் கொடுத்து பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் அது. அப்போ அது எங்களுடைய ஒரு பிரெயின் சைல்டு. அது சோ அந்த திட்டத்தை முதன்முறையாக இந்த முறை ஆட்சிக்கு வந்தபோது முதல் பட்ஜெட்டிலேயே நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த திட்டத்துக்கான போதுமான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள், அதுவும் ஒரு தவறான தகவல் சொல்றாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக இருக்கு. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் அனைத்து தமிழ் குழந்தைகளுக்கும் தமிழ் குழந்தைகள் இல்ல, அரசு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தங்க முதல் திட்டம் கொடுக்கப்படும். அது 4,41,000 அப்படிங்கிறது டேட்டா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரீசன்ட் டேட்டா. இப்போ திருத்தப்பட்ட வரைவு பட்ஜெட் நம்ம கொடுக்கறதுனால அது 3 லட்சத்தி சொச்சமாக மாறுகிறது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இப்ப அடுத்த பட்ஜெட் பிப்ரவரியில் போட போறோம். அப்ப நம்பர் குறையுது. அப்ப அதற்கேற்ற மாதிரி அது 560 கோடியாக 750 கோடி என்று செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அந்த திட்டம் தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டது 560 கோடியாக மாற்றப்பட்டிருக்கிறது. மற்றபடி இதுல சரி, மற்ற விமர்சனங்களை பதில் சொல்லிட்டு நான் அதுக்கு வர்றேன். இன்னொன்று அப்புறம் இந்த இதை பத்தி சொன்னாங்களே, இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா பத்தி, அது ஒரு ஃபேக் டேட்டா. அது ப்ராஜெக்ட் இந்தியான்னு ஒரு தனியார் அமைப்பு கொடுத்த டேட்டா. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலீடுகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை தருவதற்கு கைடன்ஸ் தமிழ்நாடு என்கிற அமைப்பு இருக்கிறது. அது சாதாரணமான அமைப்பு கிடையாது. இந்திய அளவில், இன்னும் சொல்ல போனால் தெற்காசிய அளவில் மிகுந்த பாரம்பரியம் கொண்ட ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அது தெளிவா அவங்களே விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அமைத்த நீங்க ஒப்பிட்டு காலாண்டுகளை ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தாலும் கடந்த திமுக ஆட்சியினுடைய முதல் காலாண்டு இந்த ஆட்சியோட முதல் காலாண்டு பொலிட்டிக்கலா நான் கம்பேர் பண்றதா சொல்றேன். அப்படிதான் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இல்ல நீங்க கடந்த காலாண்டு இந்த காலாண்டு ஒப்பிட்டு அந்த டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னா, புதிதா அரசுக்கு வந்த புதிதாக ஆண்டுகள்ல எப்படி சார் வெஸ்ட் பெங்காலுக்கு இன்கிரீஸ் ஆச்சு, இல்ல கேரளாக்கு இன்கிரீஸ் ஆச்சு. ஜூலை 2026லயே கையெழுத்தான எம்ஓஇக்கள் முக்கியமான நிறுவனங்கள் மட்டும் நான் சொல்றேன். ஹிட்டாச்சி, விக்ரம் சோலார், சப், நோடெக்ஸ், மோட்டிவ் லிங்க், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இதெல்லாம் முக்கியமான நிறுவனங்கள். இதெல்லாம் மொத்த மதிப்பு 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் கையெழுத்தாயிருக்கு. இதில் பெரிய முதலீடு 18,000 கோடி அளவிலான எல்என்டியினுடைய முதலீடு. அதிலேயே 8,000 வாய்ப்புகள். ஜிபிஎஸ் என்ற ஒரு குளோபல் இந்த சர்வீஸ் அந்த இதை தொடங்குகிறார்கள் அவர்கள். இது எல்லாம் கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பு. கைடன்ஸ் தமிழ்நாடு போய் சொல்லாது. நீங்க அதுக்கும் அரசியல் கட்சிகளோடு எந்த கட்சி ஆட்சியில் இருக்குங்கிறதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு ரெனவுட் பாடி. அது தகவல் தவறான தகவல் தருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். சோ அந்த பொய்யான தகவல்களை ஒரு பத்திரிகையில் ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் கொடுத்த தகவல்களை நம்பி நீங்கள் பரப்ப வேண்டாம். இது தமிழ்நாட்டினுடைய முதலீட்டு சூழலுக்கே பாதகமாக போய் முடியும். அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த பட்ஜெட்டை ஒரு லார்ஜர் வெர்ஷன்ல நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிற பொழுதே நிதித்துறை அமைச்சர் அண்ணன் மரிய வில்சன் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு அந்த உரை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு சொல்கிறதையும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 கட்டம் இருக்கு. அந்த 3 கட்டம் இருக்கிறது. ஒன்று, நாம் உருவாக்கிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்.
இங்கே இருந்து வேறு எந்த மாநிலமும் செய்யாத அளவுக்கு வரலாற்று ரீதியாக நாம் தொடர்ச்சியாக இங்கே இருந்த மாபெரும் மக்கள் தலைவர்கள், அதை பெயர் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், ஒவ்வொரு பெரும் தலைவரும் பெரிய கனவுகளோடு ஆட்சியை பிடிக்கிற நேரத்தில், ஏன்னா இவர்கள் 3 பேர் தான் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் இங்கே இந்த டெவலப்மெண்ட் ஸ்டோரி, நம்மளுடைய க்ரோத் ஸ்டோரி இருக்கு இல்லையா, தமிழ்நாடுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியினுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இவர் தான். இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டம், அந்த ஒரு 17 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து முதல் ஒரு 18 ஆண்டு காலம், நீங்க 20 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையாக முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர். அதன் பிறகு அண்ணா, அவருடைய கனவுகளை தொடங்கப்பட்ட திமுக, அப்புறம் ஏடிஎம்கேயோட ஃபவுண்டிங் ஃபாதரான எம்ஜிஆர். இவர்கள் 3 பேரும் வந்து அது வெறுமன தலைவர்கள் கிடையாது, அது வந்து ஒரு அரசியல். இந்த 3 பேருங்கிறது ஒரு அரசியல். அவர்கள் ஒவ்வொரு விதமான அரசியலை வந்து கட்டமைத்தார்கள். இப்போ நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வைத்து வெகுமக்கள் திட்டங்களை நிறைவேற்றுவது இது ஒன்று. இன்னொன்று, உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு நமக்கு வந்து பாரதூரமான வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே அந்த ஒரு ரீஜனல் ஆஸ்பிரேஷனை எப்படி என்கேஜ் பண்றது, அதுக்கு குளோபல் அவுட்ஃபிட் எப்படி கொடுக்கிறது, இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்து வடிவமைக்கக்கூடியவர்கள். அந்த பார்வை வந்து இந்த பட்ஜெட்டில் முழுக்க ஒவ்வொரு திட்டத்தில், நீங்க நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கு திட்டம் இருக்கலாம், ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அறிவிப்புகளில் நீங்க பார்க்கலாம், எல்லாவற்றிலும் அந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷனும் சரி, அதற்கு ஒரு குளோபல் அவுட்ஃபிட் கொடுக்கிறதும் சரி, எல்லாமே அதை வந்து மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். மூன்றாவது, இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவை, ஜென்சி ஒரு தலைமுறை, அந்த தலைமுறையுடைய எதிர்பார்ப்புகள், அந்த தலைமுறையின் எதிர்பார்ப்புகளை பிரதானமாக உள்வாங்கி, அவர்கள் மட்டும் எங்களுக்கு வாக்களிக்கல, எல்லா தரப்பு மக்களும் எங்களுக்கு வாக்களித்தார்கள், எல்லா வயதினரும் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று உலகம் முழுவதும் விவாதமாகி கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினுடைய எழுச்சியை தமிழ்நாட்டில் உள்வாங்கி ஆட்சிப்படுத்தக்கூடிய நாங்கள் அந்த உணர்வுகளை உள்வாங்கி ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது, இது மூன்றையும் மிகச் சிறப்பாக இன்றைய அறிக்கையில் வந்து அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையே அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டது. நீங்க அந்த பட்ஜெட்டிலேயே வந்து தெளிவாக அதை வந்து சொல்றாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கையே வந்து எப்படி திருக்குறள் அறம்பொருள் இன்பம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி பிரித்து, அதில் 10 தூண்கள் என்று, இப்போ அறத்துக்கு கீழே ஒரு 4 பிரிவு, பொருளுக்கு கீழே 4 பிரிவு, அந்த மாதிரி வந்து பிரித்து, மகளிர் நலன் தனியாக, கண்ணியமான வாழ்வு அப்படிங்கிறது தனியாக, இப்படி தனியா பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனியாக பிரித்து அதான் அறிவிச்சிருக்கோம். அவை எல்லாவற்றையும் கணிசமாக, இப்போ ஏற்கனவே வந்து ஜூன் மாத தொடக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு முதல் அமைச்சரவை கூட்டம் நடத்திய பொழுது எங்களுடைய 436 வாக்குறுதிகளையும் வந்து துறை வாரியாக பிரித்து, 35 துறைகள் இருக்கு இல்லையா, 30 அமைச்சர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு கீழே 41 துறைகள் இருக்கு. இந்த துறை வாரியாக பிரித்து இவற்றை மிக விரைவாக நிறைவேற்றுவதற்கான முனைப்புகளில் ஈடுபடுங்க, அதற்காக இதை ஒட்டி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுங்க. இப்ப நான் ஒன்னு குறிப்பிட்டு காட்ட விரும்புறேன். இப்ப நீங்க வந்து BESS சொல்லிட்டு பேட்டரி இந்தியாவினுடைய ஒரு இப்போ EV வெஹிக்கிள்ஸ் வந்து மிக அதிகமாக வந்து செல் ஆயிட்டு இருக்கு. அடுத்த எதிர்கால தலைமுறை வந்து இப்போ அதிகமாக அந்த மாதிரி அந்த வாகனங்கள் வருங்கிற பொழுது அதிகமாக பேட்டரி தேவை வந்து மிக அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது அது ஒரு நியூ எக்கனாமிக் மார்க்கெட், நமக்கான நியூ இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும், அதனுடைய ஒரு தலைநகராக தமிழ்நாட்டை வடிவமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதற்கான ஒரு பணிகளை வந்து செய்வோம். அதற்கான முதலீடுகள் வரக்கூடிய நிறுவனங்களுக்கு 20% ரொக்க மானியத்தோடு பண்ணணும். இப்போ அதை கொடுத்த ஒரு அறிவிப்பு வந்து அதில் இன்னைக்கு பட்ஜெட் வந்திருக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அது சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்து ஒரு முன்னெடுப்புனா. இன்னொரு பக்கத்து ஏஐ, இப்போ ஏஐ வந்து உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கோம். தலைவர் வந்து எடுத்துக்கலாம், ஏஐ புதுசா இருந்தது, ஈவி எல்லாம் ஏற்கனவே இருந்தது. இல்ல, ஈவி இருப்பது வேற, பேட்டரி நான் சொல்றேன். ஈவி வெஹிக்கிள்ஸ்க்கான ஆட்டோமேட்டட், அதாவது வாகன உற்பத்திங்கிறது வேற, வாகன உற்பத்திக்கான தொழில்நுட்ப, அதாவது MOS நீங்க போடுறது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகன உற்பத்தி நிறுவனங்கள். நம்ம தான் வாகன உற்பத்தியில வந்து லீடர் இந்தியாவில் வந்து, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதுவும் வேற. நான் சொல்றது BSM பேட்டரி அப்படிங்கிறது பல வகைகளும் நீங்க தேவைப்படுது. இப்போ நீங்க மின்சாரத்துறையிலேயே பாத்தீங்கன்னா, இப்போ ரினியூவபிள் எனர்ஜிஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு பேட்டரி தேவைகள் வந்து இருக்கு. அந்த எனர்ஜி இப்போ அது சீசனல் எனர்ஜியா இருக்கு. அது வந்து ரினியூவபிள் எனர்ஜி வந்து சீசனல் ப்ரொடக்ஷனா இருக்கு. அப்ப அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நமக்கு பயன்படுத்த முடியுமா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு வருவாய் ஈட்ட முடியுமா, இந்த சிந்தனைகள் இருக்கு. இப்ப இதை கொடுத்து ஏற்கனவே IIT போயிட்டு அண்ணன் CTR நிர்மல்குமார் வந்து ஒரு இதெல்லாம் கலந்துக்கிட்டு வந்து அதை கொடுத்த பிரஸ் மீட் கூட வந்து பண்ணார். அப்ப அதையெல்லாம் அவற்றையெல்லாம் உள்வாங்கி அந்த BESSங்கிற அந்த பேட்டரி உற்பத்தி அதில் வந்து தமிழ்நாட்டை இந்திய அளவில் ஒரு முன்னணி மாநிலமாக மாற்றுவதற்கான 3 கட்டங்களா பிரிச்சுக்கிட்டு பட்ஜெட் ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப இந்த அறிவிப்புகள், இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட அறிவிப்புகள்லாம் எப்ப எதிர்பார்க்கலாம்? இல்ல, ஒவ்வொன்றும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த BES அறிவிப்பு கொடுத்தே எங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் 20,000 பணியாளர்களை வந்து ரொம்ப அட்ராக்டிவா காமன் மேன். இது வந்து என்னன்னா, இங்க பொதுவா பாக்குற பொழுது பாப்புலர் ஸ்கீம்ஸ் மட்டுமே நீங்க பார்த்து வச்சு பாக்குறீங்க. இல்ல, காமன் மேனோட எதிர்பார்ப்பு தான். அதான் நீங்க அண்ணன் சீர்திட்டமாக இருக்கட்டும், தாய்மாமன் சீர்திட்டமாக இருக்கட்டும், அந்த இரண்டும் வந்து மிக முக்கியமான நலத்திட்டங்கள். அது அப்புறம் நீங்க கறவை மாடு வளர்ப்பு திட்டமாக இருக்கட்டும், ஆடு வளர்ப்பு திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட்டை ரீஓபன் பண்றோம். கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருந்தாங்க. பாசிவ் இன்கம் ஜெனரேஷன்ங்கிறது ஒன்று வந்து இருக்கு. நீங்க ஒரு தொழில இருப்பீங்க, அல்லது
வந்து நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, நீங்க ஒரு சிறிய வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம் அல்லது வேற ஏதாவது அந்த ஊர்ல திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்தது. அதான் சொல்றேன், அந்த திட்டங்கள் தடைபட்டு அதனால் வந்து ஏற்பட்ட இழப்புகள் வந்து அதிகம். இது வந்து நான் தான் சொல்றேன், பாசிவ் இன்கம் ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது. இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குல்ல, ஆடு வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு, இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் இல்ல ஊரக பகுதிகளில் வந்து மிக முக்கியமான அவர்களுக்கான ஒரு சப்ளிமெண்ட். அது வந்து பாசிவ் இன்கம் ஜெனரேஷனுக்கு ஆக்டிவ் இன்கமாக நேரடியாக இல்லாமல் காலையில் மாலையில் மட்டும் ஈடுபடக்கூடிய அளவிலான ஒரு தொழில்களாக வந்து இருக்கிறது. அதை வந்து ரீஓபன் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து நேரடியாக அதை கிரெடிட் எடுக்கல, நாங்க தான் சொல்றோம்னு நாங்களும் அந்த கிரெடிட் வந்து எடுக்கல. அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். பட்ஜெட் தொடங்குகிற பொழுதே தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான வசீகர தலைமையிலாக வெகுமக்கள் ஆளுமைகளாக இருந்த தலைவர்கள் அவர்கள் உருவாக்கி கொடுத்த திட்டங்கள் அவற்றை வந்து எவ்வளவு தூரம் மரபார்ந்த வழியில் வந்து உள்வாங்க முடியும், அதை நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல ஒரு உத்தியாக கையாண்டிருக்கிறார்கள். வெறுமன இதா வந்து இல்லை, ஒரு உத்தியாக அதை வந்து பட்ஜெட்டுக்குள்ள அதை எப்படி அக்காமடேட் பண்றாங்க உத்தியாக கையாண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக அதை வந்து வடிவமைப்படுகிறது. அதே மற்றதெல்லாம் வந்து நீங்க பாப்புலர் ஸ்கீம்ஸ் அப்படின்றத தாண்டி உள்ளுக்குள் அடிப்படை கட்டுமானங்களை சீர்திருத்தக்கூடிய வகையில் நிர்வாக சீர்திருத்தங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல திட்டங்கள் வந்து வந்திருக்கு. அதுக்கு தான் இதை சொன்னேன். இப்போ முதலீடுகளுக்கு வந்து பிஎஸ் பேட்டரி வந்து வருதுன்னா, இன்னொரு பக்கம் ஏஐ அறிவகம் என்கிற பெயரில் வந்து ஒரு தனியான ஒரு தொழில்நுட்ப நகரத்தை வந்து செயற்கை நுண்ணறிவு நகரத்தை உருவாக்குவதற்கான பணிகள் தான். இப்போ நீங்க செயற்கை நுண்ணறிவுல மட்டுமே பாருங்க, அதுவும் 3 கட்டமாக இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு அந்த கல்வியை வந்து கற்றுக் கொடுப்பதற்கு பள்ளிகளில் பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு அதற்கு தனியாக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ வொகேஷனல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஐடிஐ சொல்லுவோம் இல்லையா, ஐடிஐல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 50 ஐடிஐல வந்து வருடத்துக்கு 10 என்கிற அடிப்படையில் 50 நிறுவனங்கள் 50 ஐடிஐல வந்துட்டு இந்த கோர்சஸ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி அது ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. எப்படி ஒவ்வொன்றா வருது. அடுத்து கல்லூரிகளுக்கு வரும்பொழுது அதற்கான திட்டம் ஒன்று இருக்கு. தொழில்நுட்ப நகரமும் உருவாக்கப்படுது. அப்போ நமக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், ஏஐல ஸ்கில் டெவலப்மெண்ட் வேலையும் பார்க்கிறோம், அதை வந்து நம்முடைய பள்ளி கல்விக்குள் கொண்டு வரதற்கான ஒரு வேலையும் பார்க்கிறோம். படித்து முட்டு வேலைக்கு வருகிற பொழுது அதற்கான ஒரு தொழில்நுட்ப நகரத்தை உருவாக்குகிற பொழுது இன்னைக்கு எப்படி நீங்க வந்து ஒரு நம்ம OMR பத்தி பேசுறோம். OMR வாஸ் நாட் வெல் பிளான்டு ஒரு எக்ஸிகியூஷன். OMR டைடல் பார்க் வந்து தொடங்கப்பட்டது வந்து OMR நாளைக்கு வளர்ச்சி அடைங்கிற கண்ணோட்டத்தில் வந்து இல்லை. அப்படி இருந்திருந்தா நம்ம அதை ஒரு டவுன்ஷிப்பா டெவலப் பண்ணிருப்போம், ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பா காரிடோரா ஆரம்பத்தில் இமேஜின் பண்ணிருப்போம். ஆனால் அது வந்து தொடங்கப்பட்டு அதன் பிறகு அந்த வளர்ச்சி வந்து விட்டது. ஆனால் இப்ப நமக்கு தேவை வந்து ஒரு சேனலைஸ் செய்யப்பட்ட ஒரு டவுன்ஷிப். இந்த மாதிரி இது வந்து தேவைப்படுகிறது, இந்த மாதிரி ஏஐ மாதிரியான தொழில்நுட்பங்களுக்கு. அதை ஒரு நல்ல தெளிந்த நோக்கத்தோடு இந்தியாவினுடைய செயற்கை நுண்ணறிவு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்கிற ஒரு இலக்கோடு அறிவித்திருக்கிறார்கள்.